பசி என்பது சுய ஒழுக்கத்திற்கான முதல் சோதனை. நீங்கள் என்ன சாப்பிடுகிறீர்கள், என்ன குடிக்கிறீர்கள் என்பதை கட்டுப்படுத்த கற்றுக்கொண்டால் உங்கள் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளையும் மெதுவாக கட்டுப்படுத்த கற்றுக்கொள்வீர்கள். பசி என்றால் எல்லா நேரமும் உடம்புக்கு உணவு தேவைன்னு அர்த்தம் கிடையாது. பல நேரம் உடம்புக்கு தேவையில்லாத விஷயங்களையே நம் மூளை சாப்பிட சொல்லும். ஏன் தெரியுமா? அந்த சாப்பாடு தர்ற டோபமீன் பிளஷருக்காக. அது உண்மையில பசி இல்ல, அது ஒரு உணர்வு. ஆனால் அந்த உணர்வுகளுக்கு உடனே பதில் கொடுக்காமல் காத்திருக்க கற்றுக்கொண்டால் உங்கள் மனம் ஒரு முக்கியமான விஷயத்தை மெதுவாக கற்றுக்கொள்ளும். நான் கட்டுப்பாட்டில் இருக்கிறேன். நாம் காத்திருப்பை பயிற்சி செய்யும் போது நமது மூளை வலிமை அடைகிறது. அது தெளிவாக சிந்திக்கவும், ஒழுக்கமாக இருக்கவும், சிறந்த முடிவுகளை எடுக்கவும் உதவுகிறது. அதனால்தான் தங்கள் உணவு பழக்கத்தை கட்டுப்படுத்துபவர்கள் பெரும்பாலும் பணம், நேரம் மற்றும் அன்றாட பழக்க வழக்கங்கள் போன்ற பிற விஷயங்களையும் கட்டுப்படுத்த கற்றுக்கொள்கிறார்கள். இது வெறும் பசியை பற்றியது அல்ல, செல்ஃப் கண்ட்ரோல் பற்றியது. அடுத்த முறை அந்த உணர்வு வரும்போது ஒரு நொடி நின்று எது சரி என்று முடிவு செய்யுங்கள். நீங்கள் வளர்ச்சியை ஃபாலோ பண்ணாம இருந்தால் மீண்டும் எங்களை பார்ப்பது அரிது. ஏற்கனவே ஃபாலோ பண்ணிருப்பீர்கள் என்றால் கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வளர்ச்சியின் பாதையில் இருக்கீர்கள்.